தமிழகத்தில் நாளுக்கு நாள் கொலை மற்றும் கொள்ளை சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் பெரம்பலூர் அருகே பட்டப்பகலில் நடந்த கொலை முயற்சி சம்பவம் அப்பகுதி மக்கள் மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. என்ன நடந்தது? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். பிரபல ரவுடி வெள்ளைக்காளியை தீர்த்து கட்ட நாட்டு வெடிகுண்டுகள் வீசப்பட்ட நிலையில் அதனை தடுக்க முயன்ற போலீசார் மீது சரமாரி அரிவாள் வெட்டு விழுந்துள்ளது. சினிமா காட்சிகளை மிஞ்சும் அளவிற்கு இந்த கொலை சம்பவம் அரங்கேறியுள்ள நிலையில் பொதுமக்களை காக்கும் போலீசாருக்கு பாதுகாப்பில்லாத சூழல்தான் தமிழகத்தில் நிலவுகிறது என்று எதிர்க்கட்சிகளும் சமூக ஆர்வலர்களும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். மதுரையை சேர்ந்த பிரபல ரவுடி காளி என்கிற வெள்ளைக்காளி. இவர் மீது பல்வேறு கொலை வழக்குகள் உள்ள நிலையில் இன்று காலை திண்டுக்கல் மற்றும் புதுக்கோட்டை நீதிமன்றங்களில் ஆஜர்படுத்தப்பட்டார். விசாரணைக்கு பிறகு எஸ்ஐ ராஜேந்திரன் தலைமையிலான போலீசார் இவரை சென்னை புழல் சிறைக்கு அழைத்து சென்று கொண்டிருந்தனர். மதியம் சுமார் 1:30 மணியளவில் பெரம்பலூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் எறையூர் பகுதியில் உள்ள ஒரு தனியார் உணவகத்தில் சாப்பிடுவதற்காக வாகனம் நிறுத்தப்பட்டது. போலீசார் மற்றும் ரவுடி வெள்ளைக்காளி உணவறிந்து கொண்டிருந்த போதுதான் அந்த திடுக்கிடும் சம்பவம் நிகழ்ந்தது. அவர்களை 2 கார்களில் ரகசியமாக பின்தொடர்ந்து வந்த சுமார் 15 பேர் கொண்ட மர்ம கும்பல் திடீரென உணவகத்திற்குள் புகுந்து ரவுடி காளியை நோக்கி நாட்டு வெடிகுண்டுகளை வீசி உள்ளனர். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த போலீசார் சற்றும் யோசிக்காமல் ரவுடியை பாதுகாக்க முயன்றனர். இந்த கொடூர தாக்குதலில் ரவுடியை காப்பாற்ற முயன்ற காவலர் மருதுபாண்டிக்கு மார்பு, கண் மற்றும் தலைப்பகுதிகள் பலத்த அரிவாள் வெட்டு விழுந்தது. மற்றொரு காவலர் வினேஷ்குமாருக்கும் கை கால்களில் பலத்த காயம் ஏற்பட்டது. போலீசாரின் துணிச்சலான தற்காப்பு நடவடிக்கையால் ரவுடி வெள்ளைக்காளி உயிர் தப்பினார். ஆனால் தாக்குதல் நடத்திய கும்பல் கண்ணிமைக்கும் நேரத்தில் அங்கிருந்து கார்களில் தப்பிச் சென்றது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த மங்களமேடு போலீசார் காயமடைந்த காவலர்களை மீட்டு பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். தற்போது திருச்சி மத்திய மண்டல ஐஜி பாலகிருஷ்ணன் நேரில் வந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். தப்பி ஓடிய மர்ம கும்பலை பிடிக்க பெரம்பலூர் மாவட்ட எல்லைகளில் தீவிர தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகிறது. திண்டுக்கல் சப்ஜெயிலில் இருந்து சென்னைக்கு எஸ்கார்டு போயிட்டு இருந்த அந்த வெள்ளைக்காளி என்ற ஒரு குற்றவாளி, அவர் மேலே நிறைய வழக்குகள் இருக்குது. அதில் ஆயுதம் தாங்கிய போலீஸ் ஏற்கனவே இன்டெலிஜென்ஸ் அடிப்படையில் அவருக்கு தாக்குதலுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால ஆயுதம் தாங்கிய காவலர்கள் எஸ்ஐ தலைமையில் பாதுகாப்புக்கு போயிட்டு இருந்தாங்க. போகிற இடத்துல சாப்பிட்றதுக்கு இருந்த இடத்துல ஒரு 2 வண்டியில் அடையாளம் தெரியாத நபர்கள் அந்த வெள்ளைக்காளியை அட்டாக் பண்ணுறதுக்காக நாட்டு வெடிகுண்டை வீசி ட்ரை பண்ணும்போது அந்த எஸ்கார்டு போலீஸ் ரொம்ப தைரியமாக பயப்படாமல் அந்த சம்பவத்தை தடுத்து எஸ்ஐ அவர் கையில் இருந்த துப்பாக்கியால் அக்யூஸ்டுகளை நோக்கி சுட்டிருக்கிறாரு. போலீஸ் சுட்ட உடனே எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க. இப்போ அவங்கள தேடுறதுக்காக 5 தனிப்படைகள் நம்ம போட்டிருக்கிறோம். கூடிய சீக்கிரமாக அவங்களை கைது செய்வோம். சிறைக்கு அழைத்துச் செல்லப்படும் வழியில் நடந்த இந்த துணிச்சலான தாக்குதல் சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.